பிரபல தொழிலதிபர் ராமோஜி ராவ் காலமானார். மோடி, ஸ்டாலின், திரௌபதி முர்மு உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ராமோஜி நிறுவன குழு தலைவரும் ஈனாடு பத்திரிகை நிறுவனருமான ராமோஜி ராவ் இன்று காலை உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 87. ராமோஜி ராவ் கடந்த 1936ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவர் மார்க்கதர்சி சிட் ஃபண்ட், ராமாதேவி பப்ளிக் ஸ்கூல், பிரியா ஃபுட்ஸ், கலாஞ்சலி, ஹோட்டல் டால்ஃபின் குரூப் அப்படின்னு நிறைய விஷயங்களை நிர்வகிச்சிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஆசியாவினுடைய மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டியான ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியினுடைய உரிமையாளராகவும் இருந்திருக்காரு. ஈனாடு பத்திரிகை மற்றும் இடிவி நெட்வொர்க் மற்றும் பட தயாரிப்பு நிறுவனங்களையும் நடத்தி வந்தார் ராமோஜிராவ். இவருக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசால் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதய பிரச்சனை மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்த ராமோஜி ராவுக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்து வந்த ராமோஜி ராவ் இன்று காலை 3:45 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி காலமானார். ராமோஜி ராவின் மறைவுக்கு பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும், திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், திரு ராமோஜி ராவின் மறைவு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்திய ஊடகங்களில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்த தொலைநோக்கு பார்வை கொண்டவர். அவரது சேவைகள் சினிமா மற்றும் பத்திரிகை துறைகளில் அழியாத முத்திரைகளை பதித்துள்ளன. அவரது அயராத முயற்சியின் மூலம் பொழுதுபோக்கு உலகில் சிறந்து விளங்குவதற்கான புதிய தடங்களை அவர் அமைத்துள்ளார் அப்படின்னு மோடி தன்னுடைய ட்வீட்ல தெரிவிச்சிருக்காரு. ராமோஜி ராவ் இந்தியாவினுடைய வளர்ச்சியில ரொம்ப ஆர்வமா இருந்தாரு அப்படின்னும், அவருடன் பழகுவதற்கு, அவருடைய பரந்த அறிவை பெறுவதற்கும் பல வாய்ப்புகளை பெற்றதற்கு தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. இந்த துயரமான நேரத்துல அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் எண்ணற்ற ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினும் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், ராமோஜி குழும நிறுவனர் பத்ம விபூஷன் திரு ராமோஜி ராவ் அவர்களுடைய மறைவு செய்தி அறிந்து ரொம்பவே வருத்தம் அடைந்திருக்கிறேன். ஊடகம், இதழியல், திரைப்படத்துறைகளுக்கு ஆற்றிய பெரும் பங்களிப்பு வழியே எப்பவுமே நிலைத்திருக்கக்கூடிய மரபை அவர் விட்டு போயிருக்காரு. இந்த துயர்மிகு நேரத்தில் அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அவர் மீது அன்பு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ட்வீட்ல சொல்லியிருக்காரு.